ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நான் அனுதினமும் உங்களை பற்றி தான் சாயப்பா நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் என் கஷ்டங்களும் வேதனைகளும் இன்னும் முழுமையாக தீரவில்லையே என்றுதானே நீ என்னை பார்த்து கேட்கிறாய். என் தங்கமே, இதை கேட்கும் இந்த நொடியே நான் சர்வசக்தி வாய்ந்தவன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் செல்லமே, நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது உன் உண்மையான பக்தியும் கள்ளங்கபடமில்லாத உன் வெள்ளை மனதும் தான். என் செல்லமே, யாருக்குமே தீங்கு நினைக்காத உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை நினைத்து நீ வருந்துவது எனக்கும் வருத்தமாகத்தான் இருக்கிறது. என் செல்லமே, உன் வருத்தம் தீர்க்கத்தானே ஒரு தந்தையாக உன் சாயப்பா உன்னை தேடி வந்து விட்டேன். என் செல்லமே, உன் மனதில் உள்ள கோபத்தை விட்டுவிடு. யார் மீதும் எந்த விதமான பழி உணர்ச்சியும் வைத்துக் கொள்ளாதே. உன் மனதில் எப்போதும் நல்ல எண்ணங்களை வைத்துக் கொண்டாலே உனக்கான எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடும். என் செல்லமே, உன்னுடைய மனதை முழு அன்பினாலும் பக்தியினாலும் நீ வைத்து கொண்டால் உனக்கான வாழ்க்கை நிச்சயம் மிகவும் அழகானதாக இருக்கும். உன்னை சுற்றி நல்லவர்கள் மட்டுமே இருப்பார்கள். நீ எதிர்பார்த்ததை விடவே பல மடங்கு நன்மையை பெற்று மகிழ்வாய். என் செல்லமே, நீ ஏமாந்த தருணங்களை நினைத்து நினைத்து வருந்தாதே. அதை நினைத்து கொண்டே இருப்பதினால் என்ன நடக்கும் என்று யோசி. அதனால் ஒரு கடுகளவும் நன்மை இல்லை அல்லவா? என் செல்லமே, உனக்கு பயன் தராத ஒன்றை பற்றி எதற்காக யோசித்து கொண்டு உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? உன் சாயப்பா சொல்வதை கேள். உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே செய். அதன் பின்னால் செல். நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். என் செல்லமே, நீண்ட நாட்களாக நான் போராடி கொண்டு இருக்கிறேன் என்று நீ மனமுருகி வேண்டுவது எனக்கு புரிகிறது. நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு இன்னும் எட்டா கனியாகவே இருக்கிறது சாயப்பா என்று நீ வருந்துகிறாய். என் செல்லமே, கவலைப்படாதே. நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் தக்க சமயத்தில் உனக்கு நல்லதே நடக்கும். எந்த முயற்சியும் இல்லாமல் ஒரு சிலர் எளிதில் வெற்றி பெறுகிறார்களே சாயப்பா, அவர்கள் மிகவும் அதிர்ஷ்டமுள்ளவர்களோ என்று நீ என்னை பார்த்து கேட்கிறாய். என் செல்லமே, அப்படி ஒரு நாளும் இல்லை. அவரவர் செய்த கர்ம வினையின் பலனாகத்தான் சில நேரங்களில் இது போல நடக்கிறது என்று புரிந்து கொள். கவலையை விட்டுவிடு. உனக்கான நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது. என் செல்லமே, நீ படும் கஷ்டத்திலிருந்து உனக்கு விடுதலை தரத்தானே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். உன் கர்ம வினையின் கெடுபலன்களை எல்லாம் நான் தகர்த்தெறிந்து விட்டு உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வேன். உன் சாயப்பாவின் இந்த வார்த்தைகளை கேட்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறாய். நிச்சயம் உன் வாழ்வு மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகும் என்பதை நம்பு. என் செல்லமே, உனக்கு இதில் சந்தேகமே வேண்டாம். உன் சாயப்பாவின் மகா சக்தியை நீ உணர்கின்ற தருணம் இப்போது வந்துவிட்டது. என் தங்கமே, உன்னை பற்றி முழுவதுமாக அறியாதவன் நான் இல்லையல்லவா? எதை நினைத்தும் பயப்படாதே. உனக்கு எந்த சூழ்நிலையிலும் கை கொடுக்க நான் இருக்கிறேன். என் செல்லமே, எக்காரணம் கொண்டும் துவண்டு விடாதே. என் மீது நம்பிக்கை வைத்து கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள். அப்போது நீ நினைத்ததை வெற்றி மகிழ்வாய். நான் சர்வசக்தி வாய்ந்தவன் என்பதை உனக்கு காட்டும் தருணமானது இப்போது வந்துவிட்டது. நீ தொட்டது அனைத்திலும் உனக்கு வெற்றியை கிடைக்கச் செய்வேன். தைரியமாக இரு. நடப்பது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.